வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லிஸ்ட் வியூவில் டேட்டா எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம ஏற்கனவே லிஸ்ட் வியூவில் டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணாமல் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனை பொறுத்தவரை, அதை பச்சை ஸ்க்ரீனை பொறுத்தவரை ஆடு கொடுத்தாலோ ரிமூவ் கொடுத்தாலோ எனக்கு டேரெக்டாக இந்த லிஸ்ட் வியூவில் ஆட் ஆகணும் அல்லது இந்த லிஸ்ட் வியூவில் வந்து ரிமூவ் ஆகணும். ஸோ இதுதான் எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஐடியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி ரெடியாக தான் இருக்கிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம கோடிங்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து ஏற்கனவே லிஸ்ட் வியூவில் டேட்டாவை கொண்டுறதுக்கு ஒரு கோடிங் தெரியும். கரெக்டுங்களா? ஸோ டேட்டா ரிட்ரைவ் அந்த ஃபங்க்ஷனில் தான் நான் லிஸ்ட் வியூக்கு எப்படி டேட்டா கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ dim lv as லிஸ்ட் ஐட்டம்னு சொல்லி நான் ஒரு டம்மி வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த டம்மி வேரியபிள் வச்சு தான் நான் வந்து லிஸ்ட் ஐட்டமில் லிஸ்ட்ஸ் வந்து அதாவது டேட்டாஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட் காலமில் டேட்டா ஆட் பண்ணுறதா இருந்தால் ரிப்போர்ட் லிஸ்ட் லிஸ்ட் ஐட்டம் டாட் ஆடுன்னு கொடுத்து கமான்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காலமில் ஆட் பண்ணுறதா இருந்தால் சப்ஐட்டம் ஆஃப் 1 2 3 சப்ஐட்டம் ஆஃப் 1 2 3 அப்படிங்கிறத வச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு dim lv அண்ட் இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் இப்போ நான் அங்கே வந்து கோடிங் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பர்ச்சேஸ் ஸ்க்ரீனுக்கு போய்க்கிறேன். இப்போ இதிலேருந்து நான் டைப் பண்ணியிருக்கேன் ஆடு கொடுக்கும்போது. ஸோ ஆடு கொடுக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பாக dim lv as லிஸ்ட் ஐட்டம். ஸோ இப்போ எனக்கு மறுபடியும் நான் dim lv as லிஸ்ட் ஐட்டம் இந்த கோடிங்கை நான் டைப் பண்ண விரும்பலை. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு நான் மறுபடியும் ரிப்பீட்டட் கோடிங் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை நான் பொதுவான ஒரு இடத்துல க்ரியேட் பண்ணிட்டா எனக்கு வந்து வேலை முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அது தேவையான டயத்தில் நான் கால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ dim lvயும் அதே மாதிரி தான். இனிமேல் நான் வந்து இங்கே கஸ்டமர் ஃபார்மில் எங்கெங்கெல்லாம் dim lv நான் கொடுத்தனோ அது எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுறேன். dim lv. ஸோ இங்கே இருக்கிறத நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் ஃபார்மில் ஒன்ஸ் அகெயின் இங்கே வேறு எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிடுவோம். இல்லை, ஸோ நான் கரண்ட் ப்ராஜெக்ட்னு போட்டிருக்கிறதுனால வேறு எங்கேயாவது நான் கொடுத்துருக்கேனா? ஆமாம், சப்ளையர் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். ஸோ சப்ளையர் ஃபார்ம்லேயும் டெலிட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஃபைன் நெக்ஸ்ட். அடுத்து எங்கே காமிக்குது? ப்ராடக்ட் ஃபார்ம்லேயும் டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கடுத்து எங்கேயும் இருக்குதா? இல்லை. ஸோ நான் டெலிட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மாடியூல்ஸில் போய் அதோட என்ட்ரி எடிட்டபிள் மோடுக்கு போயிட்டு இதில் டிம்னு கொடுக்காம பப்ளிக்னு கொடுக்கணும். பப்ளிக் lvs லிஸ்ட் ஐட்டம் சேம் தான். அங்கே நமக்கு ஒரு கரண்ட் மாடியூலுக்குள்ளே கொடுத்தா டிம்முன்னு சொல்லி கொடுத்துக்கணும். இதுவே வெளியில் எட்டு வந்து எழுதுறோம்னா பப்ளிக், அதாவது இந்த எல்வியை பப்ளிக்காக அந்த ப்ராஜெக்ட்டில் எந்த இடத்துலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கோடிங்கில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு எல்வி டாட்னு டைப் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேனே. இந்த பப்ளிக் எல்வி டாட் அஸ் லிஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறத நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து எல்வி டாட் வைக்கிறேன். எனக்கு எதுவுமே வரல. ஓகேங்களா? ஸோ எனக்கு எதுவுமே வரல. இப்போ நான் வந்து பப்ளிக் lvs லிஸ்ட் ஐட்டம் bublic பப்ளிக் lvs லிஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேலே ஓகே டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் எல்வின்னு சொல்லி எந்த இடத்துல இந்த ப்ராஜெக்டோட கோடிங் உண்டோ, இப்போ நான் சப்ளையர் ஃபார்மில் போய் ஏதாவது ஒரு இடத்துல எல்வி டாட் அப்படின்னு வச்சா எந்த இடத்துல வச்சாலும் டாட் வைக்கும்போது எனக்கு இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். சப்ஐட்டத்துக்கான பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஜென்ரலான ஒரு இடத்துல ரிப்பீட்டடாக திரும்ப நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஜென்ரலான ஒரு இடத்துல நான் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய பர்ச்சேஸ் விண்டோக்கு போய்க்கிறேன். அதோட ஆட் பட்டனில் நான் கோடிங் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக செட் lv இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் லிஸ்ட் வியூ டாட் லிஸ்ட் ஐட்டம் டாட் ஆட். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் நான் எதை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ராடக்ட் நேம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து எனக்கு எந்த ஆப்ஜெக்டில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ப்ராடக்ட் கோம்போ அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்குது. ஸோ cstr ஆஃப் ப்ராடக்ட் கோம்போ டாட் டெக்ஸ்ட் ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த ப்ராக்கெட் ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்து lv டாட் சப்ஐட்டம் ஆஃப் 1. சப்ஐட்டம் ஆஃப் 1ல் என்ன இருக்குன்னா ப்ராடக்ட் ஐடி இருக்குது. ஸோ cstr ஆஃப் ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட். ஓகே, அடுத்து lv டாட் சப்ஐட்டம் ஆஃப் 2ல் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா cstr ஆஃப் குவான்டிட்டி டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட். அதுக்கடுத்து lv டாட் சப்ஐட்டம் ஆஃப் 3ல் என்ன இருக்குதுன்னா cstr ஆஃப் ரேட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட். இது எல்லாமே நீங்கள் வேல்யூவாக டிக்ளேர் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஸ்க்ரீனில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிடுவேன். அதாவது இந்த ரேட்டெல்லாம் கரன்சி ஃபார்மேட்டில் மாற்றிடுவேன், குவான்டிட்டியெல்லாம் நம்பர் ஃபார்மேட்டில் மாற்றுவேங்கிறனால டேரெக்டாக இங்கே டெக்ஸ்ட்டுங்கிறனால டெக்ஸ்ட்டாக எடுத்து நான் அப்படியே காலமில் வச்சிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து தப்பான மெத்தட் கிடையாது, கரெக்டான மெத்தட் தான்.
ஸோ அதுக்கடுத்து எல்வி டாட் சப்ஐட்டம் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு CSTR ஆஃப் அமௌண்ட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட். அதாவது நான் பண்ண வேண்டிய வேல்யூவை மாற்ற வேண்டிய வேலை எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இங்கே வந்து CSTR அப்படின்னு சொல்லி டேரெக்டாக நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ என்ட்ரீஸில் பர்ச்சேஸ். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு தேவை சாக்கோனட்ஸுக்கு ஏதோ ஒரு நம்பர் வரும், அதிலேருந்து வெளியில் வரும்போது குவான்டிட்டி 10 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன், ரேட்டில் 15ன்னு ஆட் பண்ணுறேன், அமௌண்ட்டில் 150ன்னு சொல்லிவிட்டு ஆடுன்னு கொடுத்தா எனக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும், இது எல்லாம் அழிஞ்சிருக்கணும். ஓகே, அதை கிளியர் ஆகிருந்துருக்கணும். ஸோ அப்போ கிளியர் ஆகிறதுக்கு நான் என்ன கோடிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே என்னென்னதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும் அதை எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் கோம்போ. ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு கோம்போ பாக்ஸுங்கிறனால அந்த கோம்போ பாக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை அழிச்சிட்டு மறுபடியும் பழைய வேல்யூவை வைக்கணும், அது புதுசாக இருக்க மாதிரி. அதனால் அதுக்கு வந்து நான் ப்ராடக்ட் டேட்டா அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அதை கால் பண்ணால் அதுவே கிளியர் பண்ணிவிட்டு புது டேட்டாவை அதை டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து வந்து இங்கே வச்சிரும். ஓகே, அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஐடி டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கிளியர். அதுக்கடுத்து குவான்டிட்டி டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கிளியர். கிளியருங்கிறது எம்டி டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். அதுக்கடுத்து ரேட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கிளியர். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி டபுள் கொட்டேஷன் கொடுங்க, அப்புறம் தான் டபுள் கொட்டேஷன் வரும். 2 சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்காதீங்க. அமௌண்ட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கிளியர். ஸோ இப்போ எனக்கு இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறேன். என்ட்ரீஸில் பர்ச்சேஸ். ஸோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் 10 குவான்டிட்டி, ரேட் 15 ரூபா மணிக்கு, அமௌண்ட்டில் 150 ரூபா ஆடு கொடுத்தாச்சுன்னா எனக்கு இது கிளியர் ஆகிடுது. ஓகே, ஸோ எனக்கு ஆட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் செட் ஃபோக்கஸ் எல்லாம் இங்கே போகணும் அப்படின்னா நான் அதை ஃபர்தராக கீஎஸ்கி வந்து ஒரு தனியாக எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த ரேட்டும் அமௌண்ட்டுங்கிறதும் கரன்சி ஃபார்மேட் கரெக்டுங்களா, அதாவது ஒரு ருபீஸ் ஃபார்மேட்டில் எனக்கு வேணும். நம்ம ருபீஸ் ஃபார்மேட் நார்மலாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா 15.00 150.00 அப்படின்னு சொல்லி தான் நம்ம ருபீஸ் வந்து எழுதுவோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரேட்டோட லாஸ்ட்டு ஃபோக்கஸ், அதாவது ரேட்லேருந்து நான் வெளியில் கர்சரை கிளிக் பண்ணும் பொழுது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா அது வந்து ஃபார்மேட் மாறிடணும். ஸோ டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் டாட் டெக்ஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது, அதை வந்து வேல்யூவாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, வேல்யூனா நம்பராக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபார்மேட் ஒரு ப்ராக்கெட் போட்டு இப்போ அப்படியே லாஸ்ட்டில் வர்றேன், ஒரு கமா போட்டால் என்ன ஃபார்மேட்டில் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுவே கேட்குது. ஒரு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே %0.00, அதாவது அங்கே என்ன வேல்யூ இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எத்தனை டிஜிட் வேணாலும் வரலாம். அதாவது இந்த ஹேஷ் வந்து என்ன எதை குறிக்கும் அப்படின்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி 3 ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இந்த ஹேஷ் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா, இதுக்கு இந்த 0க்கு முன்னாடி எத்தனை டிஜிட்னாலும் இருக்கலாம். அதுக்கடுத்து 0.00 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதை வந்து கரன்சி ஃபார்மேட்டில் மாற்றிடுறேன். இந்த இது கரெக்டாக ஒர்க் ஆகுதாங்கிற கிராஸ் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ட்ரீஸில் பர்ச்சேஸ், இங்கே எதுவுமே டைப் பண்ணாமல் கர்சரை வச்சுட்டு வெளியில் எடுக்கிறேன். 0.00 வந்துருச்சா. இதே இது நாங்கள் 15 டைப் பண்ணிவிட்டு கர்சரை வெளியில் எடுக்கிறேன். 15.00 வந்துருச்சு. 12.5 டைப் பண்ணிவிட்டு வெளியில் எடுக்கிறேன். 12.50 வந்துருச்சு. 11.52 டைப் பண்ணுறேன், அது கரெக்டாக இருக்கும். இப்போ தப்பாக டைப் பண்ணுறேன் 12.456. இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக 2 டிஜிட்டுக்கு 46ன்னு சொல்லி, அதாவது நான் எந்த கேரக்டரை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறனோ அந்த கேரக்டர் வந்து 5 மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து 1 வாங்கி இங்கே 45 46ன்னு மாற்றிடுது. ஸோ எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் 2 டிஜிட்டை தாண்டாது. ஸோ கரன்சி ஃபார்மேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ சேம் இது எனக்கு அமௌண்ட்டுக்கும் தேவை. ஸோ அதனால் அமௌண்ட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் அதையும் அதோட லாஸ்ட் ஃபோக்கஸில் நான் வந்து எழுதுகிறேன். அமௌண்டட் டாட் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் அமௌண்டட் டாட் டெக்ஸ்ட். அதுக்கடுத்து ஃபார்மேட் கமா 0.00 கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ க்ரியேட் என்ட்ரீஸில் பர்ச்சேஸ், ப்ராடக்ட் நேம் செலக்ட் பண்ணுறேன், குவான்டிட்டி 10, ரேட்டில் வந்து 15, அமௌண்ட்டில் வந்து 150 டைப் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்தா எனக்கு அந்த லிஸ்ட் வியூவில் ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ஒரு லிஸ்ட் வியூவில் ஆட் பண்ணுற மெத்தட் இது தான். ஓகே, ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். நான் மறுபடியும் ஒரு தடவை கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஆடு கொடுக்கும் பொழுது செட் எல்வி அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு டைம் நான் இந்த செட் எல்வி யூஸ் பண்ணுறதா இருந்தால் டிம் எல்வின்னு சொல்லி எல்விஎஸ் லிஸ்ட் ஐட்டம் சொல்லி நான் இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக ஒரு டைம் நான் க்ரியேட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அதை வந்து மாடூலில் கொண்டு போயிட்டேன். மாடூலில் கொண்டு போது டிம் எல்வின்னு கொடுக்காம பப்ளிக் எல்வி அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பர்ச்சேஸ் ஸ்க்ரீனில் ஆட் பட்டன் ஓடதில்
ஃபஸ்ட்டு காலமில் எனக்கு வந்து ப்ராடக்ட் நேம் வந்து ஆட் ஆகணும். ப்ராடக்ட் நேம் வந்து இங்கே ப்ராடக்ட் கோம்போங்கிற ஆப்ஜெக்ட்டில் இருக்குது. அதனால் அதை எடுத்து ப்ராடக்ட் லிஸ்ட் வியூவில் ஃபஸ்ட்டு காலமில் வச்சுட்டேன். அதுக்கடுத்து செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலமில் வச்சுட்டேன். அதுக்கடுத்து அதை எல்லாத்தையும் ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த கோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, ரேட் காலமும் அமௌண்ட் காலமும் கரன்சி ஃபார்மெட்டில் எனக்கு வேணுங்கிறதுக்காக ஒரு ஃபார்மெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்மெட் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்மெட்டுங்கிற டிஃபால்ட் ஃபங்க்ஷன் மூலமாக டபுள் கொட்டேஷனுக்குள்ளே #0.00ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை பண்ணியாச்சுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட் வியூவில் நான் என்ன வேல்யூ நினைக்கிறேனோ அந்த வேல்யூ போய் ஆட் ஆயிடுச்சு. எத்தனை லைன்ஸ்னாலும் இதே மாதிரி நான் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிராஸ் செக் கூட நான் பண்ணி காமிச்சிடுறேன். என்ட்ரிஸில் பர்ச்சேஸ், ஸோ சிக்கன் மசாலா 10, 15, 150 ஆட். அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் ஹமாம் 2, 30 ரூபா, 60 ரூபா ஆடு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட்னாலும் உங்களால் இப்போ ஆட் பண்ண முடியும் இந்த லிஸ்ட் வியூவில். ஓகே, ஸோ அடுத்து லிஸ்ட் வியூவில் இருக்கிறத எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.